ஆஞ்சநேயர் நம்ம கூடவே இருந்தா எந்த தீய சக்தியும் நம்மளை நெருங்காம பாதுகாப்பார். இந்த உண்மையை விளக்கி சொல்ற மாதிரி ஒரு கதையை மகாபாரதத்திலிருந்து இப்ப பார்க்கலாமா? பாரத போர் முடிஞ்சாச்சு, பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு. பொதுவாக போரில் ஜெயிச்சவங்க தன்னோட ரதத்தை விட்டு இறங்கும்போது அவருக்கு முன்னதாகவே ரதத்தோட சாரதி இறங்கி அந்த வெற்றி வீரனுக்கு கை கொடுத்து வரவேற்பது வழக்கம். அர்ஜுனனோட தேருக்கு சாரதியாக இருந்தது யாரு? கிருஷ்ணர். அதனால தான் இறங்கும்போது கிருஷ்ணர் தனக்கு கை கொடுத்து மரியாதை செய்வார் அப்படின்னு அர்ஜுனன் எதிர்பார்த்தான். ஆனால் கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தாமதம் செய்யாதே அர்ஜுனா, ரதத்தை விட்டு இறங்கு அப்படின்னு மிரட்டினார். அர்ஜுனனுக்கு பெரிய ஏமாற்றம். ரதத்தை விட்டு இறங்கினா அடுத்து கிருஷ்ணரும் இறங்கினார். அவ்வளவுதான். கிருஷ்ணர் இறங்கினதும் ரதம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. திகைச்சு போயிட்டான் அர்ஜுனன், நடுங்கி போயிட்டான். கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, போர் நடக்கும்போது உன்னோட தேரின் கொடியில் இருந்து ஒன்றை காத்தவர் ஆஞ்சநேயர். அவர் இருந்ததுனால தான் எதிரிகள் எய்த மந்திர அஸ்திரங்கள் ஒன்றை பாதிக்கலை. நான் இறங்கினதும் அவரும் விலகினார். உடனே அந்த மந்திர சக்திகள் உன்னோட ரதத்தை எரித்து சாம்பலாக்கிடுச்சு. உனக்கு முன்பாக நான் ரதத்திலிருந்து இறங்கி இருந்தா நீயும் ரதத்தோட சாம்பலாகியிருப்ப அப்படின்னார். நன்றியோட கையெடுத்து கண்ணனை கும்பிட்ட அர்ஜுனன் ஆஞ்சநேயரோட பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டான். அது சரி, ஆஞ்சநேயர் நம்ம கூடவே இருக்க என்ன செய்யணும் மாமி அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சுலபம். எப்பவும் ராம நாமம் சொல்லிக்கிட்டே இருங்க, ஆஞ்சநேயர் உங்கள் கூடவே இருப்பார்.